ஃபர்ஸ்ட் எவ்வளவு மிச்சப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் மிச்சப்படுது. 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் டாக்ஸ் எல்லாம் போக ஒரு 60,000 rupees. அந்த 60,000 ரூபாய் வச்சு மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, மேபி ஒரு வண்டி வாங்கலாம், இல்ல கொஞ்சம் 60,000 ரூபாய் மிச்சப்படுத்துறதுனால ஒரு வாடகை வீடு வந்து உயர்த்திக்கலாம். கொஞ்சம் சின்ன வீட்டுல இருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் வீட்டுக்கு போவாங்க. என்ன பண்ணுவாங்க டிபிக்கலா? மூணாவது வந்து ஏதாவது பர்சனல் லோன் இருந்தா அதை அடைப்பாங்க. நாலாவது ஆப்ஷன் எஃப்டில போடுவாங்க, இல்ல எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா டியூஷன் வைக்கிறது, ஏன்னா பசங்களை வந்து படிக்க வைக்கணும். இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி இல்லைன்னு சொன்னவங்க அந்த 60,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் நீங்க வருஷம் சேவ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து டாக்ஸே இல்லாம ரிட்டர்ன் வந்ததுன்னா அதுல இன்கம் வந்தாலும் அது டாக்ஸ் கிடையாது, அதுலயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு பையன் 1ஆம் கிளாஸ்ல படிக்கிறான், வருஷம் அவருக்கு 12 லட்சம் ரூபாய் தான் சேலரி, 12 வருஷத்துக்கு வச்சுப்போம். 12வது முடிக்கிறதுக்குள்ள அவன் 60,000 சேமிச்சு வந்தா அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டும் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னாக்க காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல அது பயன்பட்டு இருக்கும். கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்ல, அப்ப வரக்கூடிய 60,000 ரூபாயை பெரும்பாலான மிடில் கிளாஸ் பீப்புள் உடைய என்ன நினைப்பாங்கன்னா, மிச்சப்பட்டுருச்சே, ஒண்ணு அதை வச்சு நம்ம ஹாலிடே போலாம், இல்ல ஹோட்டல்ல போய் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டு இருந்தா மாசத்துக்கு வந்து ஒரு 4 வாட்டி போய் சாப்பிடலாம், வெளியில போய் சாப்பிடலாம், இப்படிங்கிற தாட் வரும். அந்த தாட் வந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு இது இழப்பு இல்ல. காரணம் என்ன, அங்க ஜிஎஸ்டி பே பண்ண போறாங்க. நீங்க ஒரு சமயம் 60,000 ரூபாய்க்கே ஒருத்தர் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுறாரு கூட வச்சுப்போம், வருஷத்துக்கு பாப்கார்னுக்கு எனிவே டாக்ஸ் இருக்கா? கேரமல் பாப்கார்னுக்கு 18%, கேரமல் இல்லாம சால்ட்டடுக்கு வந்து 12%, இங்க கையில பேக்கேஜ் இல்லாம கையில வாங்கி பாப்கார்ன் சாப்பிட்டீங்கன்னா 5%. இதை பத்தி நம்ம பேசிருக்கோம். அப்ப அதுலயும் ஜிஎஸ்டி பே பண்றாங்க, எந்த செலவினம் பண்ணாலும் ஜிஎஸ்டி பே பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு எனிவே அதுல வருமானம் இருக்கு. அப்போ இதை சேவிங் பண்ணா இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாம டாக்ஸ் மட்டும் குறைக்கிறது சேவிங்க்கு சேனலைஸ் ஆகாது, கன்சம்ஷனுக்கு தான் சேனலைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு தான் இது அப்ளிகபிள். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து இந்த 80C 80D இருக்கக்கூடிய டிடக்ஷன் இருக்கக்கூடிய ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல என்ன ப்ரோமோட் பண்ணாங்கன்னா, நம்மளுடைய முந்தைய கவர்மெண்ட் எல்லாம் சேவிங்கை ப்ரொமோட் பண்ணாங்க. தினேஷ், நீங்க சேலரி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, 80C எப்படியாவது அவைல் பண்ணோம் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு பண்ணுவீங்க, கடைசியில் ஒரு இன்சூரன்ஸ் போடுவீங்க, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க, அதை வந்து காட்டுவோம், டிடக்ஷனுக்கு நம்ம காட்டுவீங்க. கம்பல்சரியா நீங்க சேவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போனீங்க. ஆமா, இப்போ நிறைய யங்ஸ்டர் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் ஏன் அடாப்ட் பண்றாங்கன்னா, ஒரு டாக்ஸை பே பண்ணி விட்டா கையில டிஸ்போசபிள் இன்கம் இருக்கும், செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு நீங்கள் 12 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்கிறது கன்சம்ஷன் மாடலை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களே தவிர ஜென்ரேஷன் Z ஜென்சியை நீங்கள் வந்து சேவிங் பேட்டர்னுக்கு கொண்டு போகிற மாடலை கிரியேட் பண்ணணும். முன்னாடி வந்து கன்சம்ஷனுக்கு கொண்டு போகிறது ரைட்டு, ஓல்டு ஜென்ரேஷனை ஜென்சிக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ஜென்சியை சேவிங்க்கு கொண்டு வர மாடலை கிரியேட் பண்ணணும். இன்னும் செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மேலே ஜிஎஸ்டி வருமானம் வந்தால் போதும் அப்படிங்கிறது ஒன்று.